இன்னைக்கு என்ன ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்பா கோதுமையில உப்புமா செஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. நார்மல் ரவைக்கும் இந்த கோதுமை ரவைக்கும் வந்து வித்தியாசமே நல்லாவே தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ உதிரி உதிரி டேஸ்ட் சூப்பரா இருந்தது. இன்ஸ்டாவுல 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? படிச்ச பெண்களே உடனே கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அது நல்லாவே போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 பேர் பார்த்துருந்தாங்க. கமெண்ட்டு ஒரு 400 பேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ பேர் படிச்சுட்டு சும்மாவே வீட்ல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன் படிக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தவங்க படிக்க வச்சிருப்பாங்க. இல்லையா ஒரு சில ஹஸ்பண்ட்லாம் படிக்க வச்சிருப்பாங்க இல்லையா? சும்மாலாம் வேஸ்ட்டெல்லாம் படிக்கக்கூடாதுங்க. படிச்சீங்கன்னா வேலைக்கு கட்டாயமா போகணும். அது பிரைவேட்ல போறீங்களா, கவர்மெண்ட்ல போறீங்களா, எங்க வேணாலும் நீங்க வேலைக்கு போகலாம். படிச்சது என்னைக்குமே வீணா போகக்கூடாது. அப்புறம் எதுக்கு படிக்கணும்? பேசாம வீட்லயே இருக்கலாம் இல்லைங்களா? படிச்சுட்டு இந்த மாரி ஒண்ணுத்துக்கு கூட யூஸ் இல்லாம நம்ம அப்புறம் எதுக்குங்க இருக்கணும்? படிச்சோமா, கல்யாணம் பண்ணோமா, புள்ளைய பெத்துக்கிட்டோமா அப்படின்னு இல்லாம, நம்ம படிச்சதுக்கு என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு யோசிங்க.